السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமான அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அவனுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து மக்கள் மீதிலும் குறிப்பாக திரளாக ஒன்று கொள்ளும் இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதிலும் நிறுவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக ஆக்கியிருக்கின்ற இந்த ஜும்மா என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக மார்க்க ரீதியாக இதில் சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி எதை கேட்டோமோ அதை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடு நாம் எல்லாம் இங்கே ஒன்றுக்குள் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவானாக. நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் அல்லாஹ் சீராக்குவானாக என்று அவரிடம் பிரார்த்தித்தவனாக உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரைகளை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஏகத்துவ கொள்கை மனிதர்களை சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய கொள்கையாக இருக்கிறது. யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்கள் ஒரு காலும் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று இஸ்லாம் திட்டவட்டமாக கூறுகிறது. இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். அந்த பாவம் அல்லாத வேறு வேறு பாவங்களை, அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை தான் நாடியோருக்கு அவன் மன்னிப்பான் என்கிறான் அல்லாஹ். இந்த ஏகத்துவ கொள்கையினுடைய அற்புதத்தை விளங்கி அந்த இணை வைப்பினுடைய மிக பாதகமான மிக ஆபத்தான சூழ்நிலையை விளங்கி நாம் எல்லாம் தௌஹீது கொள்கையை ஏற்றிருக்கிறோம். இந்த தௌஹீது கொள்கையை சுமந்த நாம் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்காதவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை என்ற அந்த கலவை இல்லாத நிலையில் தூய்மையான முறையில் வணங்க வேண்டும், அவனுக்கு வணக்கத்தை கலப்பற்றதாக ஆக்கணும், தூய்மையான முறையில அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற பிரச்சாரம் நீண்ட நெடிய காலம் நம் மத்தியிலே செய்யப்பட்டு நாம் எல்லாம் தௌஹீது கொள்கையை ஏற்றிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த கொள்கை நம்மிடத்துல 100% சரியாக சென்று இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியான அம்சமாகத்தான் இருக்கும். ஏனென்றால்
இந்த ஏகத்துவ கொள்கை எவரிடத்துல 100% முழுமையாக நுழைகிறதோ அவருடைய வாழ்க்கையில் வாழ்வியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எவருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாத நிலையில் இருக்கின்றனவோ, பழைய நிலையிலேயே அவர் தொடர்கிறாரோ, அவரிடத்துல இந்த ஏகத்துவ கொள்கை மாற்றம் ஏற்படுத்தவில்லை என்று கூறிவிட முடியும். அப்போ இந்த தௌஹீத் என்ற கொள்கை தர்கா வழிபாட்டை விட்டு நம்மை தடுத்தது போல, தாயத்து கட்டியதை விட்டு நம்மை தடுத்தது போல, பில்லி, ஏவல், சூனியம், ஜோசியம் போன்ற நல்ல நேரம், கெட்ட நேரம், சகுனம் பார்ப்பது போன்ற விஷயத்திலிருந்து வெளியேற்றியது போல நம்மை பாவமான காரியங்களிலிருந்து வெளியேற்றியதா என்ற கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்மை அது நன்மையின் பால் சேர்த்ததா என்ற கேள்வியை நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி கேட்டால் நமக்கு தெரியும், நாம ஷிர்கிலிருந்து விலகி வந்தத இது மட்டும்தான் நமக்கு சொர்க்கத்தில் சேர்க்கக்கூடிய கொள்கை என்று தப்பும் தவறுமாக விளங்கி இருக்கிறோம் என்ற ஒரு அடிப்படையான அம்சம் புரியும். இந்த சொர்க்கத்திற்கு சேர்ப்பதற்குண்டான தகுதியாக ஷிர்க் இருக்கக்கூடாது என்ற நிபந்தனை உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கெல்லாம் அல்லாஹ் ஈமானை பற்றி, இறை நம்பிக்கையை பற்றி பேசுகிறானோ அந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் இறை நம்பிக்கையை மட்டும் பேசவில்லை, இறை நம்பிக்கையோட சேர்த்து நல் அமல்களையும் அல்லாஹ் பேசுகிறான். உதாரணமாக 1-2 வசனங்களை நான் நினைவூட்டுகிறேன் பாருங்க. வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். காலத்தின் மீது ஆணையாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். நஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? நரகவாசியா இருக்கிறான்னு அர்த்தம். இந்த மனிதர்களை தவிர என்று அல்லாஹ் எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு என்று அடுத்து கூறுகிறான். யாரு நரகவாசிகளாக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், யார் நஷ்டத்திலே இல்லாமல் இருக்கிறார்கள் என்ற பட்டியலை எல்லாம் வாசிக்கிறான். 4 காரியத்தை கூறுகிறான். இல்லல்லதீன ஆமன், அவர்களிடத்துல ஈமான் இருக்கும், தூய்மையான ஷிர்க் இல்லாத ஈமான். 2வது ஆமிலு சாலிஹாத், நல்ல அறங்கள் அவர்களிடத்துல இருக்கும். நல்ல அமல்கள் என்ன செய்யும்? அந்த தௌஹீத் வாதிகள் இடத்துல இருக்கும். 3வது வதவாசவ் பில் ஹக் வதவாசவ் பிஸ் சப்ர், நன்மைய அவங்க இன்னொருத்தருக்கு சொல்லுவாங்க, தீமைய இன்னொருத்தருக்கு தடுப்பாங்க. அந்த மக்கள் இவர்களை நோக்கி நன்மை ஏவுவாங்க, தீமையை தடுப்பாங்க. ஒருவருக்கொருவர் என்ன செய்வார்கள்? நன்மையை உபதேசித்துக் கொள்வார்கள். 3. 4வது சப்ராக இருக்கணும், துன்பம் வந்தா பொறுமையா இருக்கணும் என்ற விஷயத்தை ஒருவர் இன்னொருத்தருக்கு உபதேசம் செய்து கொள்வாங்க. இந்த 4 காரியம் செய்யக்கூடியவர்களை தவிர மனிதர்கள் நஷ்டத்தில் தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ எத்தனை படியை நம்ம தாண்டி இருக்கிறோம்? ஷிர்க் என்ற படியை மட்டும்தான் நம்ம தாண்டி இருக்கிறோம். இணை வைக்க கூடாது என்ற படியை நம்ம தாண்டி இருக்கிறோம். ஈமான்ல அல்லாவை மட்டும்தான் நம்ம வைக்கணும் என்ற படியை தாண்டி இருக்கிறோம். அமிலு சாலிஹாத், அமல்கள் செய்ய வேண்டும் என்ற, நல்ல அமல்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த படியை தாண்டி இருக்கிறோமா என்றால் இல்லை என்று குறிப்பிட முடியும். ரமலான் வந்தால் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஈமான், ரமலான் நேரத்தில் நாம் செய்யக்கூடிய அந்த அமல்கள், இந்த பெருநாள் வந்தால் ஹஜ் பெருநாள் கடந்து வந்திருக்கிறோம், அந்த பெருநாள் மாதிரி சூழ்நிலையில நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அமல்கள், அரஃபா நேரத்தில் வைக்கக்கூடிய நோன்பு எல்லாம் பார்த்தால் அப்படியே ஒரு கூட்டம் கூட்டமா நம்ம இடத்துல நபர்கள் இருப்பாங்க, பள்ளிவாசல்கள் நிரம்பி இருக்கும், அமல்கள்லாம் இருக்கும். வளமையான மற்ற நாட்கள்ல பார்த்தால் 5 வேளை தொழுகையில இந்த மக்கள் இருக்கிறார்களா, நாம் இருக்கிறோமா என்று பார்த்தால் இல்லை என்று கூறிவிட முடிகிறது. ரொம்ப சொற்பமானவங்க தாங்க வர்றாங்க, நிறைய பேர் வர்றது இல்லைங்க, நிறைய பேர் தூங்கிடுறாங்க.
நிறைய பேர் கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் போன்ல உட்காந்துட்டு அவங்க வீணானதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர நன்மையான காரியத்தின் பக்கம் முன்னெடுப்புகள்லாம் இல்லாம இருக்கிறாங்க என்ற சொல்லப்படக்கூடிய அளவிலே நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றால் நமக்கு தௌஹீது கற்றுத்தந்த பாடம் தவறாக நாம் விளங்கி இருக்கலாம். என்ன தவறாக விளங்கி இருக்கலாம்? நம்ம தர்காவுக்கு போகாம இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம், தாயத்து கட்டாம இருந்தா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம், பில்லி எவல் சூனியம் ஜோசியம் எல்லாம் நாம் நம்பாம இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடலாம். உண்மைதான், அதுவும் சொர்க்கத்துக்கு போறதுக்கு காரணம். அது மட்டுமா என்றால் இல்லை. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைய மரணிக்கிற வரைக்கும் தொழுதாங்க. சக்கராத்து நேரத்துல கூட அவர்கள் நடந்து போக முடியாத நிலையில ஒரு தோளில அலி ரலியல்லாஹுடைய தோல்ல கையை போட்டுக்கொண்டு, இன்னொரு தோல்ல ஃபதுல் பின் அப்பாஸ் அவர்களுடைய தோல்ல கை போட்டுக்கொண்டு இழுத்துட்டு போகக்கூடிய நிலை வந்து விட்டது. இழுத்துட்டு போனாங்க. அந்த பாலைவனத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கட்டை விரல்கள் அப்படி அந்த கோடாக பதிந்து விட்டது என்று ஹதீஸ்ல பார்க்கிறோம். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஜமாத்தாக நின்று தொழ வைத்ததனுடைய கடைசி நிலை என்று குறிப்பிடுகிறார்கள் சஹாபாக்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைய கடைசி வரைக்கும் விடல. ஏன் அவங்களுடைய தோழர்கள் கூட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழும் பொழுது இவர்கள பெரும்பாலானோருக்கு மறுமையில நீங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று நற்சான்றே கொடுத்துட்டாங்க. ஒருவர் கூட நீங்க காட்டுங்க அவங்க ஃபஜர் தொழாம இருந்தாங்கன்னு சொல்லி ஒரு சஹாபியை நீங்க காட்டுங்க பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் யார் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ, நற்செய்தியை உலகத்திலே அறிவித்தார்களோ, அவர்களை ஒரே ஒருத்தராவது 5 வேளை தொழுகையில அவங்க ஒரு வேளை தொழாம இருந்தாங்க காட்டிட முடியுமா நம்ம? இல்லையே. அவங்க தெளிவா விளங்கி இருந்தாங்க. ஷிர்க்ல இருந்து வெளியே வர்றது மட்டும் நம்மளை சொர்க்கத்தில் சேர்க்காது, நம்முடைய நல்ல அமல்களும் சேர்த்துதான் நம்மை சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று தெளிவாக அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் கிளாஸ் பாடம் எடுத்த காரணத்தினாலதான் எந்த அளவிற்கு என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டார் என்று நீங்க புகாரில பாருங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டார்? ஃபஜ்ர் தொழுகையில. சூரா யூசுப் 12வது அத்தியாயம் ஓதி கொண்டிருக்காரு. ஏன் அதை ஓதுவாருன்னு கேட்டா, கொஞ்சம் 1-2 பேர் தாமதமா வருவாங்க, அவங்களுக்கு ரக்காத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக சூரா யூசுஃபை ஓதி கொண்டிருந்தார். ஓதி கொண்டிருக்கும் பொழுது பின்னாடி வரிசையில் நின்ற ஒருவன், யகூதியாக நடித்துக் கொண்டிருந்த, முஸ்லிமாக நடித்துக் கொண்டிருந்த ஒருவன் பிச்சுவா கத்தியை வைத்துக்கொண்டு, விஷம் தடவப்பட்ட அந்த கத்தியை வைத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய முதுகில குத்தி வெளியே வந்து விட்டது, ஒரு நாய் என்னை தீண்டி விட்டது என்று தொழுகையிலே சத்தம் போட்டார் உமர். அப்போது அவனை பிடிக்க முற்படுகிறார்கள். இந்த பக்கமும் கோடு போடுகிறான், அந்த பக்கம் கோடு போடுகிறான். ஏறக்குறைய 13 நபர்கள் அவருடைய பிச்சுவா கத்தி குத்தப்பட்ட நிலையில் கொல்லப்பட்ட நிகழ்வை பார்க்கிறோம். அப்போ இதற்கு பின்னால் அவர் ஒரு சில நாட்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார், இறக்கப்படுவார், ஷஹீதாக்கப்படுவார். இந்த செய்தியை பார்க்கிறோமே. ஃபஜர் தொழுகையில கொல்லப்பட்ட நபர், ஃபஜர் தொழுகையில கத்தியால் குத்தப்பட்ட நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இஸ்லாத்தினுடைய முக்கியமான 2வது கலீஃபா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்டவர். இதை நம்ம தெளிவா புரியணும். நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்னா, ஏதோ நம்ம ஒரு 10 வருஷமா நம்ம தௌஹீதுல இருந்துட்டோம்னு சொன்னா, ஒரு 20-25 வருஷமா நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா, நம்முடைய தகப்பன், நம்முடைய தாய், நம்முடைய தாத்தா எல்லாரும் அல்லாஹ்வை மட்டும் வணங்கக்கூடிய நிலையில் நாம இருந்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துருது? உள்ளத்துல ஒரு இருமாப்பு வர ஆரம்பிச்சிருது. நம்ம எப்படி நரகத்துக்கு போக போறோம்? நம்ம போய் சொர்க்கத்துக்கு போகாம இருப்போமா? நம்மளுடைய ஈமான் எப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி நம்ம நினைக்கிறோமே. இப்படி ஒருத்தர் கூட நினைக்க கூடாதுங்க. நபிமார்களே பயந்தாங்க. நபிமார்களே அந்த மஹ்ஷர் பெருவழியில எப்படி நிப்பாங்க தெரியுமா? எங்களுக்காக நீங்க அல்லாஹ் கிட்ட சிபாரிசு செய்யுங்களேன்னு சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமா போய் நிற்கும் பொழுது சொல்லுவாங்க, நப்சி நப்சின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாது, ஏன் நிலைமை என்ன ஆகும் என்று எனக்கு தெரியாதுன்னு பதறுவாங்க. நானே உலகத்தில் வாழும் பொழுது ஒரு சில தவறுகள்லாம் நாங்க செஞ்சிருக்கிறோம் என்று ஒவ்வொரு நபிமார்களும்
அங்க பதறுவார்கள், பயப்படுவார்கள், அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா என்று ஏங்கி தவிக்கக்கூடியவர்களாக நிக்கிறாங்க. நாம எப்படி இருக்கிறோம்? இங்கே நம்ம டிக்ளேர் செஞ்ச மாதிரி வாழ்றோம். அப்படிதானங்க? நம்ம எல்லாம் சொர்க்கவாசிங்க தானே, நம்ம தொழுகிறதா பரவாயில்லை தானே, நம்ம கிட்ட ஷிர்க்கு இல்லையே, நம்ம அல்லாஹ் மட்டும்தானே வணங்குறோம் என்ற மாதிரி நினைக்கிறோம்னு சொன்னா, அப்ப இந்த வசனங்களை நாம் உள்ளத்தில் நினைவு கூர்ந்து பார்க்கணும். அல்லாஹ் குறிப்பிடுகிறான், மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள், இவர்களை தவிர. யார் இவர்கள் என்றால், ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து நன்மையை ஒருத்தருக்கு ஒருத்தர் போதித்து பொறுமையை ஒருவருக்கு ஒருவர் போதித்துக் கொண்டார்களே, அவர்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி இன்னொரு ஆயத்து சூரத்துல் கஹஃப்ல 110 அந்த வசனத்துல பாருங்க, அல்லாஹ் நம்ம எல்லாரும் சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். அப்படித்தானே? அல்லாஹ்வை சந்திக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. உள்ளத்துல குஃப்ர் இருக்கக்கூடிய நபர்கள் வேண்டுமானா அப்படி இருக்கலாம். இறை மறுப்பு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்களுக்கு வேண்டுமானா அந்த எண்ணம் இருக்கும். மற்ற ஈமான் இருக்கக்கூடிய யாருக்கும் அல்லாஹ்வை நம்ம பார்க்கணும், அவங்களோட பார்க்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் என்ற எதிர்பார்ப்பு ஈமான் கொண்ட எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல 2 நிபந்தனைகளை இதற்கு சொல்லி காட்டுகிறார். மன்கான யர்ஜூ லிகா ரப்பி, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, ஆசை வைக்கிறாரோ, அவர் ஃபல்யாமல் அமலன் சாலிஹா, நல்ல அமல்களை செய்து வரட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முதல் நிபந்தனை என்ன? அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமா, நல்ல அமல்கள் உன்னிடத்துல சரியாக இருக்க வேண்டும், நல்ல அமல் கரெக்டா இருக்கணும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, உன்னுடைய இறை வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் நீ இணை கற்பித்து விடக்கூடாது என்பது 2வது நிபந்தனை. இதுதான் முதலாவது. ஆனா அல்லாஹ் எந்த ஆர்டர்ல சொல்றான்னு கேட்டா, அமல்களை எல்லாம் முதலாவது சொல்லிவிட்டு ஷிர்க 2வது எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்துல. இது சூரத்துல் கஹஃபுடைய 110வது வசனம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கெல்லாம் தௌஹீதை பேசுகிறானோ அங்க அமல்களை பற்றி அல்லாஹ் பேசாம இருப்பது கிடையாதுங்க. அதத்தான் அவங்க இந்த யாரெல்லாம் தௌஹீதை சரியாக விளங்கினாங்களோ இதுல சரியா இருப்பாங்க, அமல்கள்ல சரியா இறை நம்பிக்கையோட சேர்த்து அமல்கள்லயும் கரெக்டா இருப்பாங்க. யார் அரைகுறையாக விளங்கி இருக்கிறாங்களோ அவங்க தொழுகையை சரியா பேண மாட்டாங்க, அமல்களை சரியா இருக்காது, வருஷத்துல நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள், ஜும்மா மாதிரி உண்டான இபாதத்துல கலந்துட்டு வெளியே போயிடுவாங்க. நம்ம எந்த நிலையில நாம இருக்கிறோம் என்பதை நாம் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிஞ்சுக்கிறணும். இது 2வது ஆயத்து பாருங்க. 3வது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் சக்கர் என்ற நரகத்தை குறித்து. நரகவாசிகள் சொர்க்கவாதிகள் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். குற்றவாளிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து உரையாடல் செய்யக்கூடிய விதமாக, பேசக்கூடிய விதமாக அல்லாஹ் காட்சிகளை அமைத்திருக்கிறார். அல்லாஹ் அந்த வசனத்தை முதஸ்ஸிர் என்ற அத்தியாயத்தினுடைய 40வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரைக்கும் குறிப்பிடுகிறான். ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன் அனில் முஜ்ரிமீன், சொர்க்க சோலைகளில இருந்து கொண்டு குற்றவாளிகள் இடத்துல பேசுவார்கள், குற்றவாளிகள் இடத்துல விசாரிப்பார்கள். மா சலக்கக்கும் ஃபீ சக்கர், சக்கர் என்ற நரகத்தில் வந்து கிடக்கிறீர்களே, சக்கர் என்ற கொடூரமான நரகத்தில் நீங்கள் வீழ்ந்து கிடக்கிறீர்களே, இந்த சக்கர் என்ற நரகத்தில் நீங்கள் வீழ்ந்ததனுடைய காரணம் என்ன? காலு லம் நக்கு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இருக்கவில்லை, துனியாவில் வாழ்ந்தோம், நாங்க சரியாக நேரத்துக்கு நேரம் பாங்கு சொல்லப்பட்டது, இகாமத் சொல்லப்பட்டது, இமாம் நியமிக்கப்பட்டார், ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஜமாத் தொழுகை நடைபெற்றது, நாங்க தொழுகைய பேணக்கூடியவர்களாக இல்லை. வலம் நகுன் துய்முல் மிஸ்கீன், ஏழை எளியவர்களுக்கு நாங்கள் மிஸ்கீன்களுக்கு உணவு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இல்லை. வக்குன்னா நஹூது மால் ஹாயிதீன், ஊர்ல வீணான காரியத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய சில கூட்டம் இருந்தார்கள். அங்கங்க நின்று கொண்டு கேரம் போர்டு விளையாடி கொண்டு, அங்க நின்று கொண்டு கிரிக்கெட் விளையாடி கொண்டு, அங்க இருந்து கொண்டு ஃப்ரீ ஃபயர் போன்ற பப்ஜி கேம் விளையாடி கொண்டு ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருந்தார்கள் வீணான காரியத்திலே. அவர்களோடு சேர்ந்து நாங்களும் வீணான காரியத்தில் மூழ்கி கிடந்தோம். மறுமை நாள்லாம் வருமா, அதை பார்த்துக்கலாம் என்ற மாதிரி அந்த நாளை அலட்சியப்படுத்தி பொய்ப்படுத்தி வந்தோம்.
ஹத்தா அத்தைனல் யகீன், மௌத் வரும் வரை நாங்கள் இப்படித்தான் இருந்தோம் என்று சக்கர்ல இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொர்க்கவாதிகளிடத்துல நாளை மறுமையில் கூறுவார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இதெல்லாம் அல்லாஹ் முன்னாடி எடுத்து சொல்ற நிகழ்வு. இதெல்லாம் நாளை மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், சொர்க்கவாதிகள் பேசக்கூடிய அந்த உரையாடல், நரகவாதிகள் சொல்லக்கூடிய அந்த பதிலுடைய உரையாடல், இதெல்லாம் நடக்க போறது, நடந்து விட்டது இல்லை, நடக்க போறது. நடக்க போகிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் இப்பவே சொல்லி காட்டுறான்னு சொன்னா எதற்காக? நீங்களும் நானும் அந்த சக்கரை என்ற கொடிய நரகத்தில் இது போன்ற காரணங்களுக்காக வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக. அப்போ தௌஹீத் என்பது என்னங்க? ஈமானோட சேர்த்து அமல் இருப்பதுதான் தௌஹீது. அமல் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய தௌஹீத் என்பது சொர்க்கத்தில் சேர்க்காது என்பதை நாம் திட்டவட்டமாக எழுதி வைத்துக் கொள்ளணும். நாளை மறுமையில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நான் உங்களுக்கு முன்னுதாரணமா எடுத்து காட்டுறேன். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் சொர்க்கவாதிகளை சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், நரகவாதிகளை நரகத்துக்கு எல்லாம் அனுப்பிடுவான். சொர்க்கவாதிகள் இடத்துல கேட்பான், நீங்க ஏதாவது எதிர்பார்க்கிறீங்களா, கோரிக்கை ஏதாவது இருக்கான்னு கேட்பான் அல்லாஹ். இப்ப சொர்க்கவாதிகள் அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க, அல்லாஹ் ரப்பனா இஹ்வானனா, எங்களுடைய சகோதரர்களை குறித்து உங்ககிட்ட ஒரு கோரிக்கை இருக்கு இறைவா என்று கோரிக்கை வைப்பாங்க. அல்லாஹ் கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க சொர்க்கவாதிகள். என்ன கோரிக்கை? இஹ்வானனா, எங்க சகோதரர்கள், அண்ணன் தம்பி. சகோதரர்னா கூட பிறந்தவன் இல்ல, எங்க கூட ஈமான் கொண்டவங்க. யுஸல்லூன மானா வ யஸூமூன மானா, துனியாவுல வாழும் பொழுது எங்களோடு தொழுதவர்கள் அவர்கள், துனியாவுல வாழும் பொழுது எங்களோட நோன்பு வைத்தவர்கள் அவர்கள். யஹுஜூன மானா, எங்களோடு ஹஜ் செய்தவர்கள். யாமலூன மானா, எங்களோடு அமல் செய்தவர்கள். சொர்க்கத்துல காணலையா அல்லாஹ்? சொர்க்கத்துல காணவில்லை இறைவா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்துல சொர்க்கவாதிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? உங்க கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்றேன். அவங்க எங்க இருப்பாங்க? நரகத்தில் தான் இருப்பாங்க. போய் தேடுங்க என்று எரிகிற நரகத்தை எல்லாம் நிப்பாட்டி விட்டு சொர்க்கவாதிகளை எல்லாம் அனுப்புறான் நரகத்துக்கு. நரகத்துல போய் தேடுறாங்க, வானவர்களும் தேடுறாங்க. எப்படி கண்டுகொள்வார்கள் ஹதீஸ்ல வருதுன்னு கேட்டா, சஜிதா செய்த உறுப்புகளை நரகம் தீண்டாது. சஜிதா செய்த உறுப்புகளை, சுஜூத் செய்த உறுப்புகளை நரகம் தீண்டாது. அதை வைத்து கண்டுகொள்வார்கள். இவங்க தான் சொல்லி அடையாளம் காட்டப்படுவாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் மாவுல் ஹயாத் என்ற ஒரு நதியில குளிப்பாட்டப்படுவார்கள். அப்போ அந்த புற்பூண்டுகள்ல முளைச்சு வந்த புதிய செடியை போன்று அவர்கள் வருவார்கள். அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறார். தொழுகை இல்லை, சொர்க்கம் இல்லை என்பதை இந்த ஹதீஸ் சொல்லுங்க. தொழுகை இல்லைன்னா என்ன இல்ல? சொர்க்கமே கிடையாது என்பதை இந்த ஹதீஸ் திட்டவட்டமா சொல்லுது. அதாவது ஷிர்கு இல்லாத நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தவங்க தான் இவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு பாவத்துக்காக, வட்டி வாங்கினதுனாலயோ விபச்சாரம் செஞ்சதுனாலயோ, என்ன பாவத்துக்கு அல்லாஹ் போட்டான்னு தெரியல, ஆனா தொழுது இருக்கிறாங்க, நோன்பு வச்சிருக்கிறாங்க, நல்ல நல்ல அமல்கள்லாம் செஞ்சிருக்கிறாங்க, நரகத்துல கிடக்குறாங்க. கோரிக்கை என்ன? சொர்க்கவாசிகளுடைய கோரிக்கை, எங்க கூட வாழும் பொழுது தொழுது இருந்தா, நோன்பு வச்சிருந்தா, அமல்லாம் செஞ்சிருந்தா சொர்க்கத்துல காணும் அல்லாஹ். அல்லாஹ் நரகத்துல தேட சொல்கிறான். நரகத்துல கிடைத்தவுடன் அவர்களை வெளியே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வருகிறார். எப்படி கண்டுபிடிக்கப்படுறாங்க? தொழுகையினுடைய சஜிதா செய்த உறுப்புகள் இருக்கு பாருங்க, அதை வைத்துதான் கண்டுபிடிக்கப்படுறாங்க. சில பேர் பள்ளிவாசல் பக்கமே வராம இருக்கிறானே, அவன் எல்லாம் எப்படி வருவான்? யோசிச்சு பாருங்க. சஜிதாவுடைய அடையாளம் ஏதாவது இருக்கணுமா இல்லையா? இல்லாமலே ஒரு குரூப் இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கான், முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு. அவனுக்கும் பள்ளிவாசலுக்கு எந்த சம்மந்தமும் இருக்காது. அந்த மாதிரி நிலையில சில முஸ்லிம்களை பார்க்கிறோமே, எப்படி சொர்க்கத்துக்கு அவங்க போவாங்க என்பதை நமக்கே கேள்வி வரக்கூடிய அளவில் இருக்கிறது இந்த செய்தியை பார்க்கக்கூடிய நேரத்தில். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையின் மூலமாகத்தான் அவர்களை வெளியேற்றுகிறான் என்பதை தெரிஞ்சுக்குங்க. இந்த தொழுகை தான் நரகத்திலிருந்து கூட வெளியேற்றக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கிறதுன்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே மாதிரி கௌசர் என்ற தடாகம் நமக்கு தெரியும். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாம் கௌசர் என்ற தடாகத்தை வழங்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான்.
அந்த 50,000 வருடங்களுக்கு நிகரான ஒரு விசாரணை நடக்கக்கூடிய ஒரு நாள், சூரியன் தலைக்கு மேல் நிற்கக்கூடிய நாள், எல்லாருமே வேர்வையில தன்னுடைய பாவத்திற்கு ஏற்ப மூழ்கக்கூடிய அந்த நாளிலே, மஹ்ஷர் பெருவழியிலே நிற்கும் பொழுது தண்ணி கிடைக்காதா என்று எல்லாருமே இயங்கும் பொழுது, கௌசர் என்ற தடாகத்தின் மூலமா பாலை விட வெண்மையான, தேனை விட இனிப்பான ஒரு தண்ணீரை அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையினால் அல்லாஹ் கொடுக்க வைப்பான். அதை வாங்கி குடித்தவருக்கு தண்ணீர் தாகமே ஏற்படாது. கௌசர் தடாகம் இது. இன்னும் ஆத்தைனா கல் கௌசர் என்ற சூறாவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நபியே உமக்கு நாம் கௌசரை நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இது மறுமையில விசாரணை மன்றத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வு. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைச்சிருமா? வாங்கி குடிக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருமா? அது கிடைக்காது. என் உம்மத்து ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளம் கண்டுகொள்வாங்க? ரசூலுல்லாஹ் குறிப்பிடுறாங்க, குர்ரன் முஹஜ்ஜிலீன் யாத்தூன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜிலீன மின் அஸரில் வுது. எங்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத் என்று நீங்கள் எப்படி அடையாளம் கண்டுகொள்வீர்கள் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒழு செய்த காரணத்தினால் பஞ்ச கல்யாணி குதிரையை போல நீங்கள் வருவீர்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 பகுதி வெண்மையா இருக்கும், உடல் எல்லாம் கருப்பா இருக்கும் பொழுது 4 கால்களும் முதுகு பகுதி என்ன செய்யும்? அந்த குதிரைக்கு வெண்மையா இருக்குமா இல்லையா? பஞ்ச கல்யாணின்னு சொல்லுவாங்க. பாஞ்சுனா 5, பஞ்ச கல்யாண்றது வெண்மைக்கு சொல்லுவாங்க. இந்த வெண்மையா இருக்கிறதுக்காக பகுதிக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அப்ப உடல் எல்லாம் நமக்கு ஒரு மாதிரி கருப்பா இருக்கும் பொழுது, முகம், இந்த 2 கை, இந்த 2 கால், இது மட்டும் பளிச்சுன்னு வெளியே வெளிச்சத்தோட நீங்க வருவீங்க, தலையில மசகு செய்யறதோட சேர்த்து. இந்த அடையாளத்தை வைத்து நீங்கள் எல்லாம் என்னுடைய உம்மத்து என்பதை நான் கண்டு கொண்டு கௌசர் தடாகத்தில் நான் தண்ணீர் வழங்குவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுறார். ஒழு செய்யாதவர்களுடைய நிலை, ஒழுவே செய்யாதவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்களா, அவங்களுடைய நிலை என்னங்க? அப்ப யோசிச்சு பாருங்க, இஸ்லாத்துல தௌஹீதுக்கும் அமல்களுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது என்ற பகுதியை யோசிச்சு பாருங்க. அதை பிரிக்கவே முடியாதது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தௌஹீது கொள்கையும் அமலும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தால் போல ஒட்டிய நிலையில தான் அவங்க கூறியிருக்கிறாங்க. ஒன்றை ஏற்றுக்கொண்டு இன்னொன்றை நிராகரிக்கக்கூடிய நிலையை அவங்க சொல்லல. எனவே யார் தொழுகையை வேண்டுமென்றே விட்டு விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான் என்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க. இறை மறுப்புக்கு போயிருவான்றாங்க. முஷ்ரிக்குகளுக்கும் மூமின்களுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதுதான். யார் தொழுகையை விட்டானோ அவன் காஃபிராக மாறி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். ஆக இதை நினைவில் வைத்தவர்களாக இந்த கொள்கையை எப்படி நம்ம அது ஒரு உயிருக்கு மேலாக நம்ம நேசிக்கிறோமோ சுமக்கிறோமோ, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்க கூடாது என்று எவ்வளவு தெளிவாக விளங்கி வைத்திருக்கிறோமோ, அதை போலவே இந்த அமல்களையும் நம்முடைய வாழ்க்கையில் சீராக்கி கொள்ளணும். 5 வேளை தொழுகை நம்மிடத்துல பிரிக்க முடியாத ஒரு நிலையாக நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளணும். நம்முடைய தவறுகளை சரி செய்து கொள்ளணும். தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கணும். ஆரோக்கியமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் தொழுகையை ஒரு காலம் விடக்கூடாது. உள்ளூர்ல இருந்தாலும் வெளியூர்ல இருந்தாலும் தொழுகையை ஒரு காலம் விடக்கூடாது. நம்ம வீட்டுல இருந்தாலும் பயணத்துல ஒரு பஸ்ல ட்ரெயின்ல போய் கொண்டிருந்தாலும் எங்கே இருந்தாலும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை என்ற ஒரு அடிப்படையை நாம் விளங்கி தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக என்று பிரார்த்தித்து என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் நம்ம எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீனுக்கே உரித்தாகட்டும். இந்த முதல் உரையில தொழுகையை நிலைநாட்டுவதனுடைய அவசியத்தை, முக்கியத்துவத்தை நான் உங்களுக்கும் எனக்குமான சில அறிவுரையாக கூறியிருந்தேன். பெருநாளிலும் ஜும்மாவிலையும் மற்ற எல்லா நாட்களிலேயும் தொழுகை நம்மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான்.
அதை அனைத்து நாட்களிலேயும் சரியாக பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இரண்டாம் முறையில ஒரு அறிவிப்போடு முடித்துக்கொள்ள விருப்பப்படுகிறேன். திருப்பூர் மாவட்டம் சார்பாக ஆம்புலன்ஸ் சேவை இந்த மாவட்டம் சார்பாக நடைபெற்று வருகிறது. ஆம்புலன்ஸ் சேவை பொறுத்த வரைக்கும் அது எல்லாரிடத்துலையுமே அது ஒரு கமர்ஷியலா கொண்டு போக முடியாது. ஏழைகள் வரும் பொழுது ஒன்று அவர்களிடத்துல குறைவான தொகை வாங்கி கொண்டு அதை நம்ம போக முடியும். சில ஏழைகளிடத்துல பணம் கூட வாங்க முடியாது, இலவசமாகவே போகக்கூடிய நிலைகள் வரும். செல்வந்தர்களா இருக்கக்கூடியவங்க நார்மலான ரேட்டு கொடுத்து நம்ம போகக்கூடிய நிலைகள் வரும். இப்படி நடத்தும் பொழுது அது லாபத்துல கொண்டு போக முடியாது, அது ஒரு நஷ்டத்துல தான் அந்த சேவை நிறுவனத்தை கொண்டு போக முடியும். அப்போ அது போல ஒரு சூழ்நிலையில இந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கு பொறுத்த வரைக்கும் இன்றைய ஜும்மா வசூலை இந்த வகைக்காக அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது போன்ற உயிர் காக்கக்கூடிய சேவைகளுக்கு ஜக்காத் போன்றதை கூட கொடுக்கறது கூட மார்க்கத்தில் தடை கிடையாது. அது போன்ற ஒரு உயிர் காக்கக்கூடிய சேவையான இரத்த தான முகாம், இந்த உயிர் காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே இன்றைய ஜும்மா வசூல் என்பது அதை சார்ந்து அறிவிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. ஆகவே அதிகம் இன்றைய ஜும்மா வசூல் அதற்காக செய்யப்பட இருக்கிறதுனால் அதிகமாக வழங்க வேண்டும். யார் ஒரு உயிரை வாழ வைத்தாரோ அவர் ஒட்டுமொத்தமான உயிர்களையும் வாழ வைத்தவர் ஆவார். யார் ஒரு மனிதனை கொலை செய்தாரோ எல்லா மாந்தர்களையும் கொலை செய்தவர் ஆவார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு உயிரை வாழ வைத்தால் கூட மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்ற அடிப்படையை விளங்கி அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஷ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.